கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிற இந்த மகிமையான பரிசுத்த சபை கூடுதலை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசப்பாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம எல்லாரும் செபித்து இந்த ஆராதனை துவங்குமா? ஆமென் ஆமென். ஆண்டவரை நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, வானாதி வானங்கள் கொள்ளாத எங்கள் தேவாதி தேவனும் எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் என்றும் என்றும் மாறாத தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உண்மையே பிதாவாக தொழுது கொள்கிற இந்த பரிசுத்த ஆராதனையில என் தெய்வமே, நீர் எங்கள் மத்தியில இறங்கி வந்து மகிமைப்படுவீராக. நீங்க சொன்னீங்களே, 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால எங்கே கூடி இருக்கிறீர்களோ உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தீரே. நீர் வாக்கு மாறாத தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா, என் நாமத்தை பிரஸ்தாபிக்கிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே. நீர் வாக்கு மாறாத தெய்வம். அப்பா, எங்கள் மத்தியில எழுந்தருளும்படியாக செபிக்கிறையா, எங்கள் மத்தியில அசைவாடும்படியாக செபிக்கிறையா. இந்த இடம் முழுவதையும் பரிசுத்தப்படுத்துவீராக, இந்த இடம் முழுவதையும் ஆளுகை செய்வீராக. உடைய பிள்ளைகளாக எங்க எல்லாரையும் ஆளுகை செய்வீராக, எல்லாரையும் ஆவினால நிரப்புவீராக, ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. பாடல் வேலையை பொறுப்படுத்தி நடத்துவீராக, துதி ஆராதனை வேலையை பொறுப்படுத்தி நடத்துவீராக. சங்கீத பகுதி, வேத பாட பகுதியை பொறுப்படுத்தி நடத்துவீராக. காணிக்கை பகுதியை எசப்பா நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. ஜீவனுள்ள உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு முகமுகமாய் பேசும்படியாக செபிக்கிறையா. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீரே. ஆம் ராஜா, உடைய வார்த்தைகளை கேட்டு அப்பா நாங்கள் பூரணப்பட, உடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட என் தேவன் எங்க எல்லாருக்கும் கிருபை செய்வீராக. நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி. பாரம்பரியமாய் ஆராதிக்கிற எல்லா மக்களுக்கும் விடுதலை தாரு. உலகம் எங்க நடக்கிற சகல பரிசுத்தவான்களுடைய ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. எசப்பா, எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறையா. தொடக்கம் முதல் முடிவு பரியந்த மகிமையா இருக்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பகுதியினுடைய பிரசன்னத்தை காண எல்லா பிள்ளைகளுடைய பிரசன்னத்தால் நிரப்பப்பட கிருபை செய்யுங்க. எல்லா தடைகளை நீக்கி போடுவீராக, நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையில ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கிருபையாக இந்த பரிசுத்த சபை கூடுதலை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறபடியினாலே நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று ஞாயிறு ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தரப்போகிறார். அல்லேலூயா. நாம் 2 பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஆதலால் யாரும் சோர்ந்து போகக்கூடாது. அவருடைய நாமத்தை எங்கெல்லாம் அவரை துதிக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் நாம் சோம்பலா இருக்கக்கூடாது. அவரை துதிக்க உற்சாகத்துடன் இருக்கிறோம். முதல் பாடலாக, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. முதல் 4 சரணங்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை நன்றாக தட்டி வாய்களை விரிவாக திறந்து பாடுங்கள். இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன்.
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே தாதியும் நீரே, தாபரம் நீரே என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே தாதியும் நீரே, தாபரம் நீரே என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்ன வேளையில் மாறாதவன் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்ன வேளையில் மாறாதவன் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே தேவனும் நீரே ஜீவனும் நீரே, ராஜராஜனாமென் சர்வமும் நீரே. தேவனும் நீரே ஜீவனும் நீரே, ராஜராஜனாமென் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இன்னொரு இசை. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. இது அதிசயம் அதிசயம் தான் என்ற 4 சரணங்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனை
நன்மை செய்திரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்திரே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். சிறுமையானவனை சிறுமையானவனை தூக்கி எடுத்திரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்திரே. சிறுமையானவனை தூக்கி எடுத்திரே, ஆசீர்வதித்திரே. இது அதிசயம், அதிசயம்தானே. இது அதிசயம், அதிசயம்தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். புதிய கிருபையால், புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. இது ஆச்சரியம், ஆச்சரியம் தானே. இது ஆச்சரியம், ஆச்சரியம் தானே. அன்பின் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். பரமகுயவனே, பரமகுயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. பரமகுயவனே, உமது கரங்களில் என்னையும் சித்தம் போல் என்னை நடத்துமே ஐயா, சித்தம் போல் என்னை நடத்துமே. அன்பின் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். ஆழத்திலிருந்து ஏசப்பாவை சிறிது நேரம் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள ஒப்பு கொடுப்போமா? அப்படியே நம்மை ஊற்றி தேவனை ஆராதிக்க ஒப்பு கொடுப்போமா? ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள ஒப்பு கொடுப்போமா? நாம் ஆராதிக்கிற தேவன் ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவியான தெய்வத்தை, அந்த மகிமையின் தெய்வத்தை ஆவியோடு ஆராதித்து வேளையில மறுரூபமாக்கப்பட, மகிமையின் சாயலால் நிரப்பப்பட, மகத்துவமான தேவனை துதிக்கும்படியாக நம்ம அப்படியே ஒப்பு கொடுப்போமா? உலகத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உலகத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாவை துதிங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து 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 அவரை ஸ்தோத்தரிங்க. அவர் பாராட்டின கிருபைகளை நினைத்து 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 அவரை ஆராதிக்க ஒப்பு கொடுங்க. அப்பா, நமக்கு செய்த நன்மைகள் ஏராளமாயிற்று. அப்பா எவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்காரு. அப்பா எவ்வளவா நம்ம பாராட்டுகிறாரு. எவ்வளவாய் நம்ம வழி நடத்தி கொண்டு வருகிறாரு. எவ்வளவோ தேவைகளை சந்தித்து இருக்கிறாரு. எத்தனையோ காரியங்கள் நமக்கு ஜெயமாக மாற்றி கொடுத்திருக்கிறாரு. எத்தனையோ ஆபத்துகளை விலக்கி நம்மை பாதுகாத்தாரு. தொல்லை நோய்க்கு நம்மை தப்புவித்திருக்கிறாரு. நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறாரு. நல்ல ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. நல்ல குடும்ப வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரு. நல்ல காரியங்களை செய்து கொண்டு வருகிறாரு. நன்மையான காரியங்களை பரத்திலிருந்து கட்டளையிடுகிறாரு. நம்முடைய ஆவிக்குரிய பூமிக்குரிய வாழ்க்கையில நம்மை ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாற்றுகிறாரு. அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நம்மை மாற்றுகிறாரு. அதற்காக ஏசப்பாவை நோக்கி துதிப்போமா? அப்பா பாராட்டின கிருபைகளை நினைத்து துதிப்போமா? அவர் செய்து வருகிற நன்மைகளை நினைத்து அவரை துதிப்போமா? ஓ, நம்முடைய பிள்ளைகளை
பாதுகாத்து வருகிறாரே, அதற்காக அவரை துதிப்போமா. நம்முடைய குடும்பத்தாரை பாதுகாத்து கொண்டு வருகிறாரே, துதிப்போமா. இன்னும் நமக்கு உணவு கொடுத்து கொண்டு இருக்கிறாரே, துதிப்போமா. உடுக்க உடைய கொடுத்து கொண்டே இருக்கிறாரே, துதிப்போமா. நம் தேவைகளெல்லாம் அதிசயமாய் சந்திக்கிறாரே, துதிப்போமா. கசப்பான நம்முடைய வாழ்க்கையை மதுரமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறாரே, அவரை துதிப்போமா. இல்லை இல்லை என்கிறது போல வாழ்க்கையில காணப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி எல்லாவற்றையும் நிரம்பி வழியே செய்கிற தெய்வத்தை நாம் துதிப்போமா. ஓ, நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவரை துதிப்போமா. இழந்து போனவர்களை திரும்ப கொடுத்தவரை துதிப்போமா. ஓ, நம் சுகவீனத்தில் நமக்கு சுகத்தை கொடுத்தவரை துதிப்போமா. நம்முடைய பலவீனத்தில் நமக்கு பலத்தை கொடுப்பவரை துதிப்போமா. எல்லாரும் ஆண்டவரை துதிப்போமா. எல்லாரும் மகிமையின் தெய்வத்தை துதிப்போமா. நம்மை மறவாமல் நம்மை ஆசீர்வதிக்கிறவரை துதிப்போமா. நம்மை மறவாமல் நம்மை எப்பொழுதும் நன்மையால் நிரப்புகிறவரை துதிப்போமா. இன்னைக்கு மறவாத தெய்வத்தை ஆராதிக்க போகிறோம். ஓ, இன்னைக்கு மனதார அவரை ஆராதிக்க போகிறோம். இரவும் பகலும் நம்மை நினைத்து நம்மை என்றைக்குமே வழி நடத்தி கொண்டு இருக்கிற நம்முடைய இயேசுவை ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் என்னோட கூட ஆராதிக்க ஒப்பு கொடுக்க போறீங்க? ஹல்லேலூயா. மறவாமல் நீனை தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நீனை தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, சொல்லுவோமா. இரவு பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, சொல்லுவோமா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீராளையா, இதுவரை உதவி நீரே. எல்லாரும் எபினேச நீராளையா, இதுவரை உதவி நீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. சொல்லுமா. என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி மனதார சொல்லுவோமா. ஆமென். கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. என் தகப்பனே, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன்கை தந்தீரையா, சொல்லுவோமா. பலவீன நேரங்களில் பலனை தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளா சுகமானேன், என் குடும்ப வைத்தியர் நீரே. சொல்லுவோமா. சுகமானே சுகமானே தழும்புகளா சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. மனதார வாழ்த்துவோமா. கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி
ஐயப்பா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சொல்லுவோமா? தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே அப்பா அப்பா. சோர்ந்து போன நேரமெல்லாம் சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எல்லாரும் சொல்லுவோமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே அப்பா. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. யோசித்து பாருங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே. எல்லாரும் மறந்துருக்காங்க, நம்ம மறவாத தெய்வம். இரவும் பரவும் பகலும் நம்மை மறக்காத தெய்வம். பகலில மேக ஸ்தம்பத்திலும் இரவில அக்கினி ஸ்தம்பத்திலும் நம்மோடு கூட வருகிறவர். நமக்கு ஒரு இளைப்பாறுதல் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொடுக்கும் வரைக்கும் நமக்காக முன் செல்லுகிற தெய்வம், நமக்காக முன் செல்லுகிற தெய்வம், நம்மை வழி நடத்துகிற தெய்வம். அவர் தூக்கம் இல்லாமல் ஓய்வு இல்லாமல் நமக்காக எப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்கிறாரே. எவ்வளோ பெரிய அன்பு. நம்ம கட்டாத ஒரு வீட்டில குடியிருக்க செய்கிற தெய்வம், நாம நட்டாத மரத்திலிருந்து கனியை புசிக்க செய்கிற தெய்வம். எவ்வளோ இரக்கமுள்ள தெய்வம் பாருங்க. அந்த இரக்கமுள்ள தெய்வத்தை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போமா? அப்படியே நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டே இருப்போமா? அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே என்னை உடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. இன்னும் நான் உம்மோடு நெருங்கி ஜீவிக்கணும்பா. உம்மோடு இன்னும் நான் பழகணுமப்பா. இன்னும் உம்மோடு நான் நெருங்கி ஜீவினுக்க ராஜா. அப்பா எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி இப்பொழுது நாம கேட்போமா? அல்லேலூயா கேட்போம். அப்பா என்னை நிரப்புங்கப்பா என்று சொல்லுவோம். அப்பா உடைய அபிஷேகம் எனக்கு நிறைவாய் வேண்டும் என்று சொல்லுங்க. நான் உண்மை போல மறுரூபம் ஆகணும் அப்பா. நான் உண்மை போல் நிரப்பப்பட வேண்டும் அப்பா. எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லுவோம். என்னை நிரப்புங்கப்பா. நீங்க எப்படி மறுரூபம் மலையில மறுரூபம் ஆனீங்களோ அதே போல நான் மறுரூபம் ஆகணும் அப்பா. எப்படி பவுல் அப்பா 3ஆம் மானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு மகிமையான காரியங்களை அறிந்து கொண்டாரோ அதே போல நானும் இன்றைக்கு மகிமையின் காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். மறை பொருள்களை அறிந்து கொள்ள வேண்டும். ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். தேவ திட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும். தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். என்னை அபிஷேகத்தால நிரப்புங்கப்பா. அபிஷேகத்தை இல்லாமல் என்னால் பாவத்தை ஜெயிக்க முடியாது. அபிஷேகம் இல்லாமல் பிசாசை ஜெயிக்க முடியாது. அபிஷேகம் இல்லாமல் அவனுடைய கன்னிகளை மேற்கொள்ள முடியாது. அபிஷேகம் இல்லாமல் அவன் கொண்டு வருகிற போராட்டத்தை ஜெயிக்க முடியாது. எனக்கு உதவி செய்ய சபா என்று சொல்லி கேட்போமா? அல்லேலூயா. அபிஷேகியோ என்னை அபிஷேகியோ எலியாவை போல அபிஷேகியோ
பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், எலியாவை போல பயன்படுத்தும், பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், எலியாவை போல பயன்படுத்தும். கேட்போமா? அபிஷேகியும், என்னை அபிஷேகியும், எலியாவை போல அபிஷேகி. இன்னொரு விசை, அபிஷேகியும், என்னை அபிஷேகியும், எலியாவை போல அபிஷேகியும், பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், எலியாவை போல பயன்படுத்தும், பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், எலியாவை போல பயன்படுத்தும். அக்கினியாக்கும், என்னை அக்கினியாக்கும், எலியாவை போல அக்கினியாக்கும், அக்கினியாக்கும், என்னை அக்கினியாக்கும், எலியாவை போல அக்கினியாக்கும், பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், ஒரு அக்கினி ஜாலையாய் பயன்படுத்தும், பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், ஒரு அக்கினி ஜாலையாய் பயன்படுத்தும். அபிஷேகியும், என்னை அபிஷேகியும். ஆமென். எல்லாரும் கேட்போமா? எல்லாரும் பூர்ணமான ஒரு அபிஷேகத்தை கேட்போமா? ஒரு அரைகுறையான அபிஷேகம் அல்ல, ஒரு பூர்ணமான ஒரு அபிஷேகம். நம்ம பாத்திரம் நிரம்பி வழிகிற அபிஷேகம். நம்ம எடுத்து தூணாத எடுத்து பயன்படுத்துகிற ஒரு அபிஷேகம். ஒரு உன்னதமான வல்லமை, ஒரு உன்னதமான அக்கினி இப்பொழுது நம்மை நிரப்பப்பட, இயேசுவோட வல்லமையை நிரப்பப்பட ஒப்பு கொடுக்குமா? வெறுமையான பாத்திரங்களை நிரப்புகிற தேவன், உன்னை நிரப்பி அனுப்பும்படியாக என்னை நிரப்புங்கப்பா என்று சொல்லுங்க. வாஞ்சியோடு கேட்போமா? கேட்கிற எவனை வெற்றி கொள்ளுகிறான்? இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு அந்த அபிஷேகம் நிரப்புவதாக. இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு எலியாவின் அபிஷேகம் நிரப்புவதாக. இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு எலிசாவின் அக்கினி அபிஷேகம் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால பெந்தேகோஸ்தே வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால ஆமென். ராஜா நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, இந்த சபையை நிரப்புங்க இயேசுவின் நாமத்தினால. ஆமென், ஆமென். தகப்பனே நிரப்புங்க, நிரப்புங்க ராஜா. எல்லாரையும் வல்லமையை நிரப்புங்க. இந்த அபிஷேகம் பற்றி எறிவதாக. அக்கினி போல வந்து அது இப்பொழுது பற்றி எறி விரும்புகிறேன் சொன்னீர். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் பற்றி எறிவதாக. ஆமென். பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், எலியாவை போல பயன்படுத்துமா? பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், எலியாவை போல பயன்படுத்தும், பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், எலியாவை போல பயன்படுத்தும், பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், எலிசாவை போல பயன்படுத்தும், பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், மோசேயை போல பயன்படுத்தும், பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், யோசுவாவை போல பயன்படுத்தும், பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், இப்பொழுதே என்னை பயன்படுத்தும், பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், பவுலை போல என்னை பயன்படுத்தும், பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், பேதுரு போல பயன்படுத்தும், பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், எலியாவை போல பயன்படுத்தும், பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், எலியாவை போல பயன்படுத்தும். அப்படியே கேட்போமா? என்னை பயன்படுத்துங்க அப்பா. அப்பா, உபயோகம் இல்லாத பாத்திரம் என்று உதறி தள்ளின என்னை, உலகம் வெறுத்த என்னை
குடும்பத்தார் ஒதுக்கின என்னை, சமுதாயம் ஒதுக்கின என்னை எடுத்து பயன்படுத்துகிற தெய்வமே அப்பா, எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இன்னும் ராஜ்யத்தை கட்டி எழுப்ப என்னை பயன்படுத்துங்க. இன்னும் சுவிசேஷத்தை சொல்ல என்னை பயன்படுத்துங்க. இன்னும் அற்புத அடையாளங்களை செய்ய என்னை பயன்படுத்துங்க. இன்னும் ராஜ்யத்தை கட்ட என்னை பயன்படுத்துங்க. இன்னும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ஏராளம் உண்டப்பா. இன்னும் துக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு, வேதனையில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு அப்பா, போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு. அவர்களை மீட்டெடுக்கணுமே. என்னை பயன்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்க ராஜா, என்னை பயன்படுத்துங்க. ஒரு யோவான் ஸ்நானகனை போல என்னை பயன்படுத்துங்க அப்பா. இப்பொழுதே என்னை பயன்படுத்துங்க. ஒரு எஸ்தர் ராஜாத்தியை போல என்னை பயன்படுத்துங்க. ஒரு தெபோராளை போல என்னை பயன்படுத்துங்க. இப்பொழுது தீமோத்தேயை போல, தீத்துவை போல, எப்பாப்பிராத்துவை போல என்னை இப்பொழுது பயன்படுத்துங்கப்பா. ஆக்கிலா பிரிஸ்கிலாவை போல என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உமக்காக எழும்பி பிரகாசிக்கணும், உமக்காக எழும்பி பிரகாசிக்கணும். இன்றைக்கு ஒரு விடுதலை எனக்கு வேணும், இன்னைக்கு ஒரு அபிஷேகம் எனக்கு வேணும், இன்னைக்கு ஒரு அக்கினி எனக்கு வேண்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால என் தேசத்துக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். என் ஜனங்களை மீட்டெடுக்கணும். பரலோக என் ஜனங்களை நிரப்பப்பட வேண்டும். இந்தியர்கள் இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டும். இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டும். இன்றைக்கு 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 எங்களுக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தினால. ரைட் நவ லார்ட் ஜீசஸ். ஆமென், ஆமென் அப்பா. உமக்கு நன்றி. ஓ லார்ட் ஜீசஸ், உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. ஓ லார்ட் உமக்கு நன்றி. அக்கினி 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 இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய விடுதலை. ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு பெரிய விடுதலை. ஓ ஜீசஸ். ஆமென். ஓ லார்ட் ஜீசஸ். ஆமென், ஆமென். கேளுங்க, கேட்கிற எவனை பெற்றுக் கொள்ளுகிறான், கேட்கிற எவனை பெற்றுக் கொள்ளுகிறான், கேட்கிற எவனை பெற்றுக் கொள்ளுகிறான். இயேசுவின் நாமத்தினாலே கொடுக்கப்படுகிறது, இயேசுவின் நாமத்தினாலே கொடுக்கப்படுகிறது, இயேசுவின் நாமத்தினாலே கொடுக்கப்படுகிறது. The name of the Lord Jesus Christ, the name of the Lord Jesus Christ, the name of the Lord Jesus Christ. Hallelujah, hallelujah. Amen, amen. ரட்சா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஓ லார்ட் ஜீசஸ். ஆமென். ஓ லார்ட் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஓ ஜீசஸ். ஆமென் அப்பா. ஓ லார்ட் உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென் லார்ட் ஜீசஸ். ஆமென், ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி, நன்றி அப்பா. ஆமென். நன்றி தகப்பனே. ஓ லார்ட் உம்முடைய அபிஷேகத்துக்காக நன்றி, உம்முடைய அக்கினிக்காக உமக்கு நன்றி, உம்முடைய வல்லமைக்காக நன்றி. ஆமென் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி பயன்படுத்த போகிறீரே நன்றி. இன்றைக்கு ஒரு எலியா இந்த இடத்துல உருவாகி இருப்பதற்காக நன்றி. இன்றைக்கு ஒரு எலிசா இந்த இடத்துல உருவாகி இருப்பதற்காக நன்றி. இன்றைக்கு ஒரு மோசே இந்த இடத்துல உருவாகி இருப்பதற்காக நன்றி. இன்றைக்கு ஒரு யோசுவாவை உருவாக்கி இருப்பதற்காக நன்றி. இன்றைக்கு ஒரு பவுல், இன்றைக்கு ஒரு எஸ்தர் ராஜாத்தி எழுப்பி இருப்பதற்காக நன்றி. இன்றைக்கு ஒரு மரியாதை எழுப்பி இருப்பதற்காக நன்றி. இன்றைக்கு ஒரு எலிசபெத்தை எழுப்பி இருப்பதற்காக நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி, 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 நன்றி அப்பா. ஓ நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எழும்பட்டும், எழும்பட்டும், எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தினால எழும்பு, எழும்பு. பலன் கொள் சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள் இயேசுவின் நாமத்தினால. The name of the Lord Jesus Christ. இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு தேசத்துக்கு ஒரு எழுப்புதல். இன்றைக்கு கர்த்தருடைய பார்வையில நான் இப்பொழுது கடன் பெற்ற வார்த்தை நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. லார்ட் உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஓ ஜீசஸ். ஆமென், ஆமென், ஆமென் அப்பா. இன்றைக்கு ராஜா, இன்றைக்கு என்னை பயன்படுத்துங்க. இந்த நாள் எனக்கு ரட்சிப்பினால முடிவதாக, ரட்சணினால முடிவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் லார்ட் ஜீசஸ். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். நன்றி தகப்பனே. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா. ஆமென். உம்முடைய அபிஷேகத்துக்காக நன்றி, உம்முடைய வல்லமைக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக நன்றி, உம்முடைய காருண்யத்துக்காக நன்றி. ஆமென், ஆமென் லார்ட் ஜீசஸ். ஆமென், ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென் ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென். உங்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உங்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உங்க இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆமென், ஹalleluya. லார்ட் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென் லார்ட் ஜீசஸ். ஆமென். நன்றி தகப்பனே. ஆமென், ஆமென் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம்.
Amen. Oh Lord, உமக்கு ஸ்தோத்திரம். Jesus, amen. Hallelujah. Hallelujah. Amen. Amen. Oh Jesus. Hallelujah. Amen. Amen. Oh Lord, உமக்கு நன்றி அப்பா. Amen. ஸ்தோத்திரம். Amen. 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 ஸ்தோத்திரம். Amen. Jesus. Hallelujah. Amen. 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 ஸ்தோத்திரம். Amen. Jesus. Amen. 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 Oh Lord, உமக்கு ஸ்தோத்திரம். Amen. 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 Jesus. Hallelujah. Hallelujah. Amen. Amen. நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஹல்லேலூயா. தேவன் தாமே இந்த ஆராதனை வேளையை நமக்கு ஆசீர்வாதத்தை தந்தபடியினாலே நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே நாம் சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். யாவரும் நின்ற வண்ணமாக வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம மத்தியில் இருக்க அருமையான மகள் மைடி டாரதி முன்பதாக வந்து சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 1-16 வசனங்களை மாறி மாறி வாசிப்பார்கள். நாம கூட சேர்ந்து வாசித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-16 முடிய. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடமும் என் இரட்சணியின் கோவும் என் உயர்ந்த அடைக்கலுமாய் இருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்கள் நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயன்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி ஆவியிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்கள் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று, அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது, அதனால் கடல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதாளங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேருபீன் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். கரும் புனல்களை ஆகாயத்து கார் மேகங்களையும் தம்மை கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று, கல்மழையும் நெருப்பு தள்ளும் விழுந்தது. கர்த்தர் வானங்களிலே
குமுறினார். உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார். மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்கள் மதகுகள் திறவுண்டு பூதளத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. சேர்ந்து வாசிப்போம். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதப்பட பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். நம்ம திரு அருமையான மகள் ஜாய்ஸ் டேனியல் முன்பதாக கொடுக்கப்பட்ட வேத பகுதியை வாசிப்பார்கள். கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1-15 முடிய. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1-15 முடிய. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்து இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் நம்மத்தில் இருக்க அருமையான பிள்ளைகள் ஜாய்ஸ் டேனியல், மகன் ஜேக்கப் சாமுவேல், அருமையான மகள் மைட்டி டாரத்தி முன்பதாக கர்த்தருக்கென்று ஒரு விசேஷித்த பாடுகிற வேளையிலே நம்ம எல்லாரும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக நம்முடைய காணிக்கைகளை படைத்து தேவனுடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ள நம்ம ஒப்பு கொடுப்போமாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இப்போது ஒரு காணிக்கை பாடல் பாடப் போகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். இயேசு எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். இயேசு எந்தன் சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாச
வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. இயேசு எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். இயேசு எந்தன் சங்கீதமானவர். 2-3 பேர் இயேசு நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் இயேசு நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இரு கரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம். இயேசு எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். இயேசு எந்தன் சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்து இயேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து இயேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவருடன் இணைந்து என்றும், வருகையில் அவருடன் இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். இயேசு எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். இயேசு எந்தன் சங்கீதமானவர். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு என்று கொடுத்திருக்கிற அவருடைய பரலோக வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். வாசிப்போம். சங்கீதம் 119 அதிகாரம், சங்கீதம் 119 அதிகாரம் 154வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 154 பக்கம் 750, பக்கம் 750. எனக்காக நீர் வழக்காடி ஆமென், என்னை மீட்டுக் கொள்ளும். ஆமென். உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். ஆமென். எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டு கொள்ளும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை. இந்த நாளில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பலவிதமான தன்னுடைய தன்மைகளை வெளிப்படுத்தி கொடுக்கிற தேவன். அவர் இரக்கமுள்ளவர், அவர் தயவுள்ளவர், அவர் மீட்பர், அவர் வல்லமையுள்ளவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சுகமாக்குகிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறதை போல அடைத்து கொடுக்கிற தேவன். இப்படி அவருடைய வாழ்க்கையில அவரிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வல்லமைகளை குறித்து வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம பல செய்திகளிலே ஆண்டவருடைய தன்மைகளை குறித்து, குணாதிசயங்களை குறித்து, அவருடைய வல்லமைகளை குறித்து நாம் தியானித்து இருக்கிறோம்.
இந்த நாளிலே ஆண்டவருடைய வழக்காடுகிற காரியத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேச சித்தம் கொண்டு இருக்கிறார். பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த சங்கீத புஸ்தகத்தை எழுதின அந்த தாவீது ஆண்டவரிடத்தில் கேட்கிற ஒரு ஜெபம் என்ன? எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டு கொள்ளும் என்று சொல்லி அவர் சங்கீதத்தில் ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கிற ஒரு ஜெபமாக இது இருக்கிறது. ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அந்த தாவீது மாத்திரம் அல்ல, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் நானும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் பலவிதமான போராட்டங்களிலே சிக்கி தவிக்கும் பொழுது, பலவிதமான பிரச்சனைகளை சிக்கி தவிக்கும் போது, இந்த பிரச்சனைகளுக்கு பின்பதாக இருக்கிற மனுஷர்கள் அவர்களுடைய அதிகாரங்கள் அவருடைய காரியங்களை நினைத்து, ஓ எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடிவு உண்டாகாதான், இந்த பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்ற ஒருவரும் இல்லையா, இந்த மனுஷருடைய கைக்கு என்னை தப்புவிப்பார் ஒருவரும் இல்லையா என்று சொல்லி நாமும் அநேக நாட்களிலே அங்கலாய்த்தது உண்டு, ஆண்டவர் நோக்கி ஜெபித்தது உண்டு. ஆனால் இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இன்னும் ஏறெடுத்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நான் உங்களுக்காக வழக்காடுவேன் மகனே மகளே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் வழக்காடுகிற தேவன் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் நாம பார்க்க போகிறோம். பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எப்படி வழக்காடுகிறார், யாருக்காக வழக்காடுகிறார், எப்படியெல்லாம் அவருடைய வழக்காடுகிற காரியங்கள் இருக்கும் என்பதை வேதத்திலே ஒரு மனுஷனுடைய காரியம், வேதத்தில் அநேக பகுதிகள் உண்டு, ஆனால் குறிப்பாக ஒரு மனுஷனை இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். வாசிப்போம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 9-10 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், ஆமென், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். ஆமென். அதற்கு அவர், ஆமென், என்ன செய்தாய்? ஆமென், சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆமென். நல்ல காரணங்க, இப்போ ஆபேல் என்கிற ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் வழக்காடுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நல்லா பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த ஆபேலுடைய காரியத்தை குறித்து நீங்க பார்க்கும்பொழுது இந்த வசனத்துல சொல்றாரு பாருங்க. கர்த்தர் காயினை நோக்கி, காயின் என்பது யாருன்னா அவனுடைய அண்ணன், இந்த அண்ணனை நோக்கி, ஒரே கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள், அதில் மூத்தவனாக காயினும் இளையவனாக ஆபேலும் இருக்கிறார்கள். அந்த காயினை நோக்கி ஆண்டவர் கேட்கிறார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன் என்ன பதில் சொல்றான் பாருங்க. நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா, நான் என்ன செக்யூரிட்டி கார்டா அப்படின்னு கேட்கிறான். கேட்டதுக்கு அப்புறம் ஏசப்பா என்ன கேட்கிறாரு. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது அப்படி என்று சொல்லி ஆண்டவர் அவனோடு பேசுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரத்தம் அவனை நோக்கி கூப்பிடுதுன்னா அவன் கொண்டுட்டான்னு அர்த்தம். நல்லா பாருங்க, இந்த ஆபேலை குறித்து குறிப்பா ஆண்டவர் எத்தனையோ மனுஷன் வாழ்க்கையில வாழ்றாங்க, இந்த பூமியில வாழ்றாங்க, எத்தனையோ மனுஷன் சாகுறான், எத்தனையோ மனுஷன் பிறக்கிறான். ஆனா எல்லாரும் குறித்தும் ஆண்டவர் பேசுறாருன்னா கிடையாது. ஆனால் ஆண்டவர் ஒரு சில மனிதர்களை குறித்து வேதாகமத்தில் பேசி இருக்கிறார். அதுல பிரதானமான ஒரு மனிதனாக இந்த ஆபேல் இருக்கிறான். பாருங்க, அந்த ஆபேலுக்காக ஆண்டவர் பேசுகிற அளவுக்கு ஆபேல் இடத்துல என்ன காணப்பட்டது, இந்த ஆபேல் யார், அவருடைய காரியங்கள் என்ன என்பதை இந்த நாளிலே நாம கவனிக்க போகிறோம். பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆபேலுக்கு என்ன நடந்தது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 2-8 வசனத்தை மெதுவாக நம்ம வாசிக்கும் போது அது புரியும் நமக்கு. பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றார். ஆமே, பாருங்க, ஆதாம் ஏவாள், முதல் மனுஷன் முதல் மனுஷி, இவர்களுக்கு அந்த வசனம் சொல்லுது, பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். ஆமே. காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். ஆமே. சிறுநாள் சென்ற பின்பு ஆமே காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் ஆமே அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். பாருங்க, இதுதான் நடந்தது.
ஒரே பெற்றோருக்கு பிறந்த 2 பிள்ளைகள், ஒரு கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்தவர்கள். ஒருவன் ஆடு மேய்க்கிறவனா இருந்தான் அந்த ஆபேல், காயின்றவன் நிலத்தை பயிரிடுகிறவனா இருந்தான். பாருங்க, இவங்க அவன் ஒரு பக்கம் விவசாயம் பண்றான், இந்த பக்கம் இவர் ஆடு மேய்க்கிறாரு. ஒரு நாளில கர்த்தருக்கு காணிக்க முதல் ஆண்டவருக்கு காணிக்கை படைக்கிற ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். அதுல ஆபேல் என்ன பண்ணா, தன்னுடைய மந்தையின் தலையீற்றை அவன் என்ன பண்ண, அதுல கொழுமையானவைகளை சிலவற்றை கொண்டு வந்து ஆபேல் அவன் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. காயினையும் அவன் காணிக்கையை அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகியது. இதுதான் இங்க நடந்தது. என்ன நடந்தது? ஆண்டவருக்கு 2 பேரும் காணிக்கை கொண்டு வராங்க. அந்த காணிக்கை விஷயத்துல ஆண்டவர் ஆபேலை அங்கீகரிக்கிறாரு, காயினை அங்கீகரிக்கவில்லை. அதற்குண்டான காரணத்தை நீங்க அந்த பகுதியில பார்த்தா உங்களுக்கு தெள்ள தெளிவா தெரியும். என்ன சொல்றாரு பாருங்க, ஏன் காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கல, ஏன் ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிச்சார் அப்படின்றதுக்கு காரணத்தை அங்க வேதம் சொல்லுது பாருங்க. 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். நல்ல கவனிங்க, அவன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். நல்லா கவனிங்க, ஏதோ ஒரு ஆட்டை கொண்டு வந்தான்னு சொல்லப்படல. அங்க நல்லா கவனிச்சிங்களா? அவனுக்கு என்ன சொல்லப்படும், குறிப்பா ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணப்படுகிறது. என்ன சொல்றாரு பாருங்க, தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகள். அதாவது என்ன சொல்றனா, எது நல்ல புஷ்டியா இருக்கோ, எது முதல்ல பிறந்ததோ, நல்ல கவனிச்சுக்கலாம், முதல்ல பிறந்தது. ரெண்டாவது என்ன பண்ணிருக்கா, அந்த முதல்ல பிறந்ததுலயே எது நல்லா கொழுன்னு இருக்கோ அதை எடுத்துட்டு வந்து பிரதானமான அந்த காரியத்தை கொண்டு வந்து ஆண்டவருக்கு என்ன பண்ணா, அவன் காணிக்கையை படைச்சான். ஆனா காயினை குறித்து பாருங்களேன், மேல வாசிங்க 3ஆம் வசனம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு, நல்லா கவனிச்சுக்கலாம், நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்க முதற் கனிகள்ன்ற வார்த்தை மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவன் வசனம் சொல்லுது, மந்தையின் தலையீற்றுனா முதல் பிறந்தது. ஃபர்ஸ்ட் அவன் மந்தையை மேய்ச்சி அவனுடைய மந்தையில குட்டி போட்ட அந்த மந்தையிலிருந்து அந்த குட்டியை எடுத்துட்டு வந்து அவன் பலி கொடுக்குறான். அதுவும் கொழுமையானதா பார்த்து, நல்ல புஷ்டியா இருக்கக்கூடிய, நல்ல அதாவது உலக பிரகாரமா சொன்னா கொழுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆட்டை எடுத்துட்டு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்துறான். ஆனா காயினுடைய காரியத்தை பாருங்க, அவனுக்கு எந்த ஒரு குறிப்பும் சொல்லப்படலை. அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் மனசுக்கு என்ன தோணுச்சு அதை எடுத்துட்டு வந்து செலுத்தினான். ஆனா அது கர்த்தருக்கு உகந்ததான், கர்த்தருக்கு பிரியமானதா, கர்த்தருக்கு நான் பெஸ்டானதை செலுத்துறேனா, முதன்மையானதை செலுத்துறேனா என்பதை அங்க குறிப்பிடப்படல. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருவேளை அந்த முதன் கனி அப்படின்ற வார்த்தை மென்ஷன் பண்ணாம இருக்கும்போது நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, ஒருவேளை அந்த கனியை அவன் சாப்பிட்டுருக்கலாம், சாப்பிட்டது போக மிச்சத்தை எடுத்துட்டு வந்து படைச்சிருக்கலாம். அல்லது ஏதோ ஒன்று படைக்கணும், நாமளும் ஆண்டவரை தேடணும், ஒரு கணக்குக்கு இருக்கட்டும்ன்றதுக்காக ஏதோ ஒரு அட்டண்டன்ஸ் போடுறது போல அவங்க கையில் கிடைச்சதை எடுத்துட்டு வந்து ஆண்டவரை தேடுறவனா இருந்திருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது பாருங்க, ஆபேலுக்கும் காயினுக்கும் உண்டான இடைத்தராசு நீங்க நல்லா பாருங்க. ஒரு மனுஷன், ஒரு பரிசுத்தவான எங்க நீங்க கண்டுபிடிக்கலாம்னா, காணிக்கை செலுத்த வர்ற இடத்துல கண்டுபிடிக்க முடியும் என்பதை வேத வசனம் சொல்லுகிறது. ஒரு மனுஷனுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கிறாரா இல்லையா, அவருடைய காணிக்கை எப்படிப்பட்டது, அவன் கர்த்தருக்கு உகந்த காணிக்கை செலுத்துறானா இல்லையா என்பதை காணிக்கை பெட்டிக்கு முன்பதாக ஒரு மனுஷன் வரும்பொழுது அவனுக்கு கர்த்தர் காட்டி கொடுத்து விடுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க அவன் முதன்மையானதை செலுத்தினான், கொழுமையானவைகளை செலுத்தினான், பிரதானமானவைகளை செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் காயினோ ஏதோ ஒரு காரியத்தை செலுத்தினது போல வேதம் இங்கே காட்டி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நிமித்தமாக அவன் என்ன பண்றான், தன் சகோதரனாகிய ஆபேலை அவன் என்ன பண்ணிட்டான், கொலை செய்து விட்டான். ஹல்லேலூயா. இப்போ ஆபேலை பத்தி நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் சாராம்சம் நடந்தது. ஆபேலை கொலை பண்றதுக்கு உண்டான முகாந்திரம் என்ன, காயின் எதனால கொலை செஞ்சான்னா இந்த காரியத்துக்காக செஞ்சான். ஆனா காயினுக்கே தெரியாத, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியாத ஆபேலுடைய காரியத்தை ஆண்டவர் வேத புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்காரு. என்ன, ஆபேல் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய காரியங்கள் என்ன என்பதை பார்க்க வாசிப்போம். அதே ஆதியாகமம் 4:4 பாருங்க.
திரும்ப வாசிங்க, ஆதியாகமம் 4:4. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆமென். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆமா, இங்க முதல் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நாம எல்லாரும் ஆண்டவருக்கு எவ்வளோ காரியங்களை உற்சாகமா செய்யறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதெல்லாம் தேவையான ஒன்று தான். ஆனா ஆண்டவர் நம்ம காணிக்கை அங்கீகரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை அங்க எழுதியிருக்காரு பாருங்க, ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். முதல்ல ஆபேல் அங்கீகரிச்சாரு, அதுக்கப்புறம் தான் யார் அங்கீகரிச்சாரு? அவன் கொடுத்த காணிக்கையை அங்கீகரிச்சார். அப்போ நாம தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும், நாம தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அந்த ஒரு காரியமே இல்லாம நாம கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தி வந்தா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த காணிக்கையில கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை பாருங்க. ஏன்னா அப்ப காயினை தேவன் அங்கீகரிச்சாரா? இல்லவே இல்லை. ஏன்னா அங்க வசனம் சொல்லுவா, ஆபேலையும் அவன் காணிக்கை. அந்த வார்த்தை அழகா தெளிவா பிரிச்சு ஆண்டவர் காட்டுறாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆபேல் அங்கீகரிச்சாரு, அப்புறம் தான் அவனுடைய காணிக்கை அங்கீகரிச்சாரு. அப்ப இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆபேல் முதலாவது என்ன, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன். ஹல்லேலூயா. இந்த ஒரு காரியத்தை பார்த்து கொள்ளுங்க. இரண்டாவது ஒரு காரியம், எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆமென். ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் ஆமென். நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். ஆமா, நல்ல கவனிங்க. ஆண்டவர் இந்த இடத்துல ஆபேலுடைய ரத்தத்தை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க. அந்த 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆபேலுடைய ரத்தம் ஏசப்பாவை நோக்கி பேசுகிறதா இருக்குமே, ஆனா அவன் எப்படிப்பட்டவனா இருந்திருப்பான்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவன் தினந்தோறும் ஏசப்பாவோட பேசுறவனா இருந்திருக்கான். அந்த ஆண்டவரோடு பேசுகிற ஒரு காரியம் அவனுக்குள்ள இருந்ததுனால அந்த காரியம் பார்த்தீங்கன்னா அவனுடைய ரத்தத்தில் கலந்த ஒரு காரியமா மாறி போச்சு. அவனோட உணர்வோட கலந்த ஒரு காரியமாகி போச்சு. அவன் தூங்கினாலும் அவன் ஆத்மா ஏசப்பாவோட பேசும், அவன் மரிச்சாலும் அவன் ரத்தம் ஏசப்பாவோட நோக்கி பேசுது. அப்போ அவனுடைய வாழ்க்கையில இரண்டாவதாக அந்த ஆபேல் எப்படிப்பட்டவனா இருந்தான்? கர்த்தரோடு பேசுகிற ஒரு தேவ மனிதனாக இருந்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. மூன்றாவது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆமென். ஆபேல் காயினுடைய பலியிடம் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தி. போதும் பாருங்க, இங்க ஆண்டவர் மூணாவது ஒரு காரியத்தை சொல்றாரு. என்னன்னா, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அப்படின்னா என்ன சொல்றாரு? இப்ப ஆபேல் எப்படிப்பட்டவன்றாரு? விசுவாச முள்ளவன் என்று சொல்றாரு. அப்போ ஒரு விசுவாசம் உள்ளவனா அவன் இருந்தான் என்று வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. அதோடு கூட நாலாவதாக ஒரு காரியம் என்ன சொல்லப்பட்டு பாருங்க, அவன் மேன்மையான பலியை செலுத்தின. ஒரு சாதாரண ஒரு பலியை செலுத்தல, ஏதோ கையில கிடைச்சது வந்து கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தல. அவன் என்ன பண்ணா, மேன்மையானதை கொண்டு வந்து, மந்தையின் தலையீற்றை கொண்டு வந்து, கொழுமையானதை கொண்டு வந்து, தங்கிட்ட இருக்கிறதுல பெஸ்ட்டை கொண்டு வந்து என்ன பண்ணா, கர்த்தருக்கு அவன் காணிக்கை படைச்சான். இன்னும் சொல்ல போனோம்னா இதுல வெளிப்பாட நம்ம காரியத்தை கவனிக்கணும். என்னன்னா, ஆண்டவருக்கு தலையீற்று மந்தை தான் பிடிக்கும் அப்படின்ற விஷயம் ஆபேலுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் கர்த்தரோடு பேசும்போது கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று அவன் என்ன பண்ணியிருக்கான்? சோதித்து அறிந்திருக்கான். அப்ப ஆண்டவரோடு பழகும் போது ஆண்டவருடைய குணாதிசயம், அவருக்கு பிரியமானது என்ன என்பதை அவன் அறிந்து அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு அவன் பலியை செலுத்தினான் என்பது இதுல ரகசியமான ஒரு காரியமா இருக்கு. ஏன்னா காயினுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை, அதனால்தான் அவன் சாதாரண ஒரு காணிக்கையை செலுத்தினான். ஆனா ஆபேலுக்கு வேதனை சொல்லுது, அவன் மேன்மையானதை செலுத்தினான். அந்த மேன்மையானது இதுதான் என்பது எப்படி தெரியும்? அப்ப அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணியிருக்காரு? ஒரு வெளிப்பாடை கொடுத்திருக்கிறாரு. அப்போ மேன்மையான வெளிப்பாட்டின் காணிக்கை அவன் என்ன பண்ணியிருக்கான்? கர்த்தருக்கு அவன் செலுத்தி இருக்கான். ஹல்லேலூயா. இப்ப எத்தனை பார்த்திருக்கோம்? ஒன்னு அங்கீகரிக்கப்பட்டவன், ரெண்டாவது கர்த்தரோடு பேசுபவன், மூணாவது விசுவாசம் உள்ளவன், நாலாவது மேன்மையான வெளிப்பாட்டின் காணிக்கையை கொடுக்கக்கூடியவன். ஐந்தாவதாக அதே வசனம் வாசிப்போம். 11:4 வாசிங்க.
விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் ஆமென் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். ஆமென். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். நல்லா கவனிச்சுக்கலாம். அடுத்ததான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் நீதிமான், அவன் நீதிமானா வாழ்ந்தான். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை அவனிடத்துல காணப்பட்டது. அது மாத்திரம் இல்ல, நீதிமானா அவன் வாழ்ந்தது இல்லாம ஆண்டவருடைய வாயினால் அவன் என்ன பண்றான், நீதிமான் என்று சாட்சி பெற்றான். இன்னைக்கு நாம மனுஷங்க கிட்ட பெற சாட்சி ஈஸியா வாங்கிடலாம். எப்படி, அவனுக்கு சாதகமா ஒரு சில விஷயத்தை கொடுத்தா அவன் நம்மளை புகழ்ந்து பேசிட்டு போயிடுவான், அப்படியே பின்னாடியும் பேசிட்டு போயிடுவான். ஆனா மனுஷனை ஏமாத்திடலாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியுமா? முடியவே முடியாது. அப்ப ஆண்டவரே அவனை பார்த்து அவன் நீதிமான் என்று சாட்சி கொடுத்தாருன்னா அவனோட வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. அப்போ ஆபேல் எப்படிப்பட்டவனா இருந்தான், அவன் நீதிமானாக இருந்தான். இந்த வசனத்தை ஆண்டவர் திரும்பவும் மத்தேயு 23:35 உறுதிப்படுத்துறாரு பாருங்களேன். மத்தேயு 23:35 பக்கம் 36 பக்கம், புதிய ஏற்பாடு 36 பாருங்க. மத்தேயு 23:35 வாசிங்க. நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம், நல்லா சொல்றாரு பாருங்க, திரும்ப ஆண்டவர் ரிப்பீட் பண்றாரு பாருங்க. இங்க எபிரேய நிருப ஆக்கியோன் என்ன சொல்றாரு, அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான்னு சொல்றாரு. அதே விஷயத்த ஆண்டவர் பேசும்போது அவருடைய வாயால் அவன் புகழ்படுறான் பாருங்க. என்னன்னு, நீதிமானாகிய ஆபேல். பாத்தீங்களா அந்த வார்த்தைய, நீதிமானாகிய ஆபேல். இந்த வார்த்தையை சொன்னது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. படைத்த தெய்வம், அவனை ஆட்கொண்ட தெய்வத்தினால அவன் என்ன பண்ணா, புகழப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப நீதிமான் என்ற சாட்சி அவன்கிட்ட, நீதிமானுடைய வாழ்க்கை இருந்தது. அவன் நீதிமான் என்று கர்த்தரே அவனை சாட்சி கொடுத்தாரு. மூணாவது, கர்த்தருடைய வாயினால புகழப்படுறது எவ்வளவு பெரிய பாக்கியம். யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இன்னைக்கு அந்த பாக்கியத்தை அந்த ஆபேல் பெற்ற ஒரு பரிசுத்தவனா இருந்தான். அடுத்ததாக நம்ம வாசிப்போம், அதே எபிரேயர் 11:4 வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் ஆமென் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். ஆமென். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஆமென். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். ஆமென். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். நல்ல கவனிங்க, அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இந்த வார்த்தைய சரி, இது என்ன ஏதாச்சும் புரியாத காரியமா இருக்குது, இன்னும் பேசுகிறான்னா எப்படி அர்த்தம் அப்படி எனக்கு புரியாம நான் ஆங்கில வேதாகமத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா அதுலயும் அப்படியே தான் கொடுத்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்றைக்கும் அவன் பேசிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி ஆண்டவரோட வார்த்தை சொல்லுது. இன்னைக்கும் ஸ்டில் நவ் அந்த வார்த்தை அப்படிதான் சொல்ல, ஸ்டில் இவன் ஆண்டவரோடு பேசுகிறான் அப்படின்னு ஆண்டவரோட வார்த்தை சொல்லுது. அப்படின்னா அவன் என்னைக்கு மரிச்சான், ஆனாலும் இன்னைக்கும் அவன் ஆண்டவரோடு பேசுகிற ஒரு தேவ மனுஷனாக அவன் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் பேசக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு பரிசுத்தவானாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக லூக்கா 11:50 எடுத்து வாசிங்க. லூக்கா 11:50. ஆபேலின் இரத்தம் முதல் ஆமென் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே ஆமென் பலியிட்ட சகரியாவின் இரத்தம் வரைக்கும் ஆமென் உலக தோற்றம் முதற்கொண்டு ஆமென் சிந்தப்பட்ட சகல தீர்க்கதரிசிகளுடைய இரத்த பழியும் இந்த சந்ததியினிடத்தில் கேட்கப்படத்தக்கதாக அப்படி செய்வார்கள் என்று சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, தீர்க்கதரிசியோட பட்டியலாம் வந்துட்டான் பாத்தீங்களா. அவன் என்ன சொல்ற, சிந்தப்பட்ட சகல தீர்க்கதரிசிகளுடைய ரத்தப்படி. அப்ப இவன் யாரா இருந்திருக்கான், தீர்க்கதரிசியாகவும் இருந்திருக்காரு. இந்த ஆபேல் எப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனா இருந்திருக்காரு, அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருக்காரு. அதோடு கூட இந்த வசனம் நமக்கு மறைமுகமா ஒரு காரியத்தை சொல்லுது. என்ன சொல்லப்படுது பாருங்க, எங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆகுது பாருங்க, ரத்த சாட்சியா மரிக்கிறது எங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்களேன், ஆபேலின் ரத்தம் முதல். அப்போ முதல் ரத்த சாட்சியா யார் மரிச்சிருக்கா, ஆபேல். அப்போ முதல் ரத்த சாட்சியா மரிச்சிருக்கான், அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்திருக்காரு. ஹல்லேலூயா. அப்போ ஆபேல் எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் பாருங்க. அடுத்ததாக 1 யோவான் 3:12 வாசிங்க. 1 யோவான் 3:12. ஆமென் ஆமென். சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான் தன் கிரியைகள் பொல்லாதவைகளும். நல்லா கவனிங்க, அவனுடைய கிரியைகள். அப்ப காயினை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. நல்லா கவனிங்க, அங்க ஆதியாகமத்தில் மறைக்கப்பட்ட விஷயத்தை ஆண்டவர் யோவான் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். என்ன பாருங்க, அவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவன் பலி செலுத்தின காரியம், அவன் விருதம் எப்படி இருந்தது, ஆண்டவர் அங்கீகரிக்கிற விதமா இல்ல.
அப்போ அது பொல்லாததாக இருந்தது. பொல்லாததுன்னா எது? வேதம் சொல்லுது இருதயத்திலிருந்து புறப்படுகிறவைகளே பொல்லாதவைகளாக இருக்குது. இருதயத்திலிருந்து என்ன புறப்படும்? கொலைபாதகங்கள், விபச்சாரம், வேசித்தனம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மார்க்கு புஸ்தகத்தில் ஒரு பெரிய பட்டியலே கொடுக்குறாரு. அப்போ பொல்லாததாக இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அருவருக்கத்தக்கதாக இருந்ததுன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. அப்போ காயின் என்ன பலி செலுத்தியிருப்பான்? யோசனை பண்ணி பாருங்க. கண்ணா பின்னான்னு ஆண்டவருக்கு எது பிடிக்கும் அப்படின்ற வெளிப்பாடே இல்லாமல் அவன் என்ன பண்ணியிருக்கான்? பொல்லாத விதத்தில் பொல்லாத கிரியையினால அவன் என்ன பண்ணா? காணிக்கை செலுத்தினான். ஆனால் ஆபேலை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவனுமாய் இருந்ததினால் நிமித்தம் தானே. அவன் எதுக்காக அவன் கொலை பண்ணான்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தன்னுடைய கிரியைகள் பொல்லாதவைகள், ஆனா தன் சகோதரனாகிய ஆபேலுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதான்? நீதியுள்ளவைகளுமா இருந்ததினால் தானே. அப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆபேல் நீதி உள்ளவனாக இருந்த ஒரு தேவ மனுஷன். அவன் எதை செஞ்சாலும் சரியாக செய்யக்கூடிய ஒரு தேவ மனுஷன். எப்பவுமே நீதிமானாக வாழக்கூடிய ஒரு தேவ மனுஷன். எப்பொழுதும் ஆண்டவரோடு பேசுகிற ஒரு தேவ மனுஷன். எப்பொழுதும் விசுவாசத்தில் நிரம்பின ஒரு தேவ மனுஷன். எப்பொழுதும் நீதிமான் என்ற அந்த சாட்சியை காத்து கொள்ள போராடி வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான், தீர்க்கதரிசியாக இருந்த அந்த பரிசுத்தவானதான் இந்த காய் என்ன பண்ணிட்டான்? கொலை செய்துட்டான். ஹல்லேலூயா. இந்த ஆபேலுக்காக, இந்த பரிசுத்தவானாகிய ஆபேலுக்காக, இந்த விசுவாசியாகிய ஆபேலுக்காக, இந்த தீர்க்கதரிசியாகிய ஆபேலுக்காக, இந்த தேவனால் சாட்சி பெற்ற இந்த ஆபேலுக்காக, தேவனுக்காக முதல் இரத்த சாட்சியாக மரித்த இந்த ஆபேலுக்காக, நீதியுள்ள கிரியைகளை உடைய இந்த ஆபேலுக்காக கர்த்தர் வழக்காடுகிற காரியத்தை பாருங்கள். எப்படி அவர் வழக்காடினார் பாருங்க. ஆதியாகம புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 4ஆம் அதிகாரம் 11, 12, 13 இந்த 3 வசனங்களை வாசிங்க. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்து இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டீர். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. காயின் என்ன பண்ணாரு? சும்மா விட்டாரு? தன்னுடைய பரிசுத்தவான், தன்னுடைய நீதிமான், தன்னோடு அதிக ஐக்கியம் கொண்டு என்றைக்கும் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த ஆபேலுக்காக ஆண்டவர் வழக்காடுகிற விதத்தை பாருங்க. அவர் என்ன பண்ணாரு? முதல்ல டேய் என்னடா பண்ணான்னு கேட்டாரு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன சொல்றாரு? ஸ்ட்ரெயிட்டா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு பாருங்க. அவனை ஆண்டவர் சபிச்சார். அந்த சாபத்தினுடைய விளைவு எப்படிப்பட்டதுன்னு அடுத்த வசனம் வாசிங்க. நீ நிலத்தை பயிரிடும்போது ஆமே அது தன் பலனை இனி கொடாது. நீ என்னதான் விதைச்சாலும் சரி. அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ஆகுது? அவன் அந்த சாபத்தை பெறதுக்கு முன்னாடி அவன் விதைச்சானா அதனுடைய பலனை 100% பெற்றுக்கொண்டே இருந்தானா தான். ஆனா இப்ப சாபத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன விதைச்சாலும் அவருக்கு அங்க விளைச்சல் வராது, எதுவுமே முளைக்காது, எந்த பிரயோஜனமும் அவனுக்கு இருக்காது அப்படின்றார். அடுத்து அதை தொடர்ச்சி வாசிங்க. ஆமா, நீ பூமியில நிலையற்ற அலைகிறவனாய் இருப்ப. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல நீ நிக்க மாட்ட, நீ பாட்டு போயிட்டே இருப்ப. இங்க கொஞ்ச நாள் இருப்ப, அங்க கொஞ்ச நாள் இருப்ப. ஒரு இடத்துல நிலையா தங்க மாட்ட. உன்னுடைய டிசிஷன் சரியா இருக்காது. எதையும் தடுமாறுவ. இது எடுக்கலாமா அதை எடுக்கலாமா, தடுமாற்றம் நிறைந்த வாழ்க்கை, மதில் மேல் பூனையை போல இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஏன்? அது சாபத்தினுடைய விளைவு. ஒரு இடத்துல நிலையா தங்காம ஓடிக்கிட்டே இருக்க வாழ்க்கை யாருடையது? சாபத்தை பெற்ற இந்த காயினுடையது. அடுத்து வாசிங்க. அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. வெறும் நம்ம எழுத்தால வாசிக்கிறோம், ஆனா அதை உணர்ந்து அவன் சொல்றான் பாருங்க, இந்த தண்டனையை என்னால சகிக்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? சகிக்க முடியாத அளவுக்கு அந்த சாபத்தினுடைய உக்கிர காரியம் இருக்கிறது. அதனாலதான் அந்த வார்த்தையை அவன் பயன்படுத்தி இருக்கான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. என்ன சகிக்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனால் தாங்க முடியாத அளவுக்கு அந்த சாபத்தினுடைய தண்டனை கொடூரமாக இருந்தது. இதுதான் கர்த்தர் வழக்காடுகிற விதம். ஹல்லேலூயா. உடனே அவன் என்ன சொல்றான் பாருங்க. அடுத்து 14, 15 நீங்க வாசிக்கும் போது, என்னை பார்க்கிறவன் என்னை கொண்டு போடுவானும் போது ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? நீ சீக்கிரத்துல சாகக்கூடாது, உனக்கு ஒரு அடையாளத்தை போட்டு உன்னை பார்க்கிற எவனும் உன்னை கொலை பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவர் என்ன பண்ணாரு? அவன் மேல ஒரு அடையாளத்தை போட்டார். அந்த அடையாளத்தை பார்க்கும்போது அடுத்தவனுக்கு கொலை பண்ற எண்ணமே வராது. அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை போட்டு அவனை அனுப்பி விட்டார். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் வழக்காடுகிற காரியம்.
அப்ப இன்னைக்கு ஒரு பரிசுத்தவானுக்கு விரோதமாக, ஒரு விசுவாசிக்கு விரோதமாக, தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவனுக்கு விரோதமாக, இன்னைக்கு தேவனுடைய மேன்மையான வெளிப்பாட்டின் காணிக்கை செலுத்தினவனுக்கு விரோதமாக, கர்த்தரோடு பேசுகிறவனுக்கு விரோதமாக, நீதிமான் என்று சாட்சி பெற்றவனுக்கு விரோதமாக, இன்னும் பேசிக்கொண்டு இருக்கிற ஒருத்தனுக்காக, அல்ல தீர்க்கதரிசியா இருக்க, முதல் இரத்த சாட்சியா இருக்க, நீதியுள்ள கிரியைகளை உடைய ஒரு ஆபேலுக்காக தேவன் இப்படி வழக்காடி ஒருத்தனை ஆண்டவர் பாடாப்படுத்துவாரே. ஆனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏறெடுத்த ஜெபத்தை அவர் கேட்டு இருக்கிறார். நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அவர் பார்க்கிறார். இன்னைக்கு இந்த பரிசுத்தவானாகிய ஆபேலை போல உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் இருந்தால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நமக்காக வழக்காடுகிற காரியத்தை உங்கள் கண்கள் காணும், உங்கள் காதுகள் கேட்கும். அப்படிப்பட்ட கிரியைகளை தேவன் உங்கள் மத்தியில் நடப்பிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்னைக்கு எனக்காக யார் உண்டு என்று கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்காக கர்த்தர் உண்டு. இன்னைக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இருக்கிறார். அவர் இரவும் பகலும் தூங்காமல் உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலிருந்து உங்களை பாதுகாக்கிற தேவன், உங்களுக்கு முன்பதாக செல்லுகிறவர், உங்களுக்கு பின்பதாக உங்களை காக்கிற தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். என் மகளே, என் மகளே, உனக்கு விரோதமாய் பேசுகிற காரியங்களை நான் அறிவேன், உனக்கு விரோதமான போராட்டங்களை அறிவேன், உனக்கு விரோதமாய் இருக்கிற மக்களை நான் அறிவேன். அவர்களுக்கு என்ன உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிவேன். எல்லாவற்றையும் நான் வழக்காடி உனக்கு நீதியும் நியாயமும் செய்வேன் மகனே மகளே என்று கர்த்தர் திருவுளம் பெற்றுகிறார். ஹல்லேலூயா. அதனால் உங்கள் போராட்டத்தை குறித்து கலங்காதீங்க, உங்கள் எதிராளி குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் வழக்காடுவார். நமக்காக வழக்காடுகிற தேவன் ஒருவர் உண்டு. அவருடைய பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என் மகனே மகளே, நான் உனக்காக ஆபேலுக்காக வழக்காடினது போல உனக்காக வழக்காடி நீதி செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு வழக்காடுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிற பகுதியா நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்க. உங்களோட காரியத்தை நினைத்து கலங்காதீங்க. உங்களுக்கு விரோதமாக பேசுகிற மக்களை நினைத்து கலங்காதீங்க. ஏன்? கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவங்களுக்கு தெரியல நான் இவனை தான் பேசுறேன் இவ்வளோ தான் பேசுறேன்னு சொல்றேன் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்கள பேசல, அவங்கள படைத்த தெய்வத்தை பேசி கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏன்? நம்ம கூட இருக்கிறவ ஏசப்பா, நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் கைவிடுவதும் என்று சொன்னார். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டு இருப்பார்கள் என்று சொன்னார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள் என்று சொன்னார். அதனால் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார், நீதி செய்வார். பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையில நீங்க காண்பீங்க. அதில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தருடைய பாதத்தில் காத்திருங்க. கர்த்தருடைய அதிசயத்தை உங்கள் கண்கள் காணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? ஆண்டவர் கொடுத்த இந்த மகிமையான வார்த்தைக்காக, நமக்காக வழக்காடுவேன் என்று அவர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக, அவருடைய வழக்காடுகிற முறையை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தபடியினால இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஏசப்பாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். ஏசப்பா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் எவ்வளோ சிறுமியை அனுபவித்து இருக்கலாம்ப்பா. எப்படி யோசேப்பு தன் சகோதரரால் பகைக்கப்பட்டானோ, யோசேப்பு தன் சகோதரர்களால் குழியில தள்ளப்பட்டானோ, யோசேப்பு தன் சகோதரனாக அடிமையாக விற்கப்பட்டானோ, அதே போல இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் தன் சொந்த சகோதரர்களாக, சொந்த சகோதரிகளால, குடும்பத்தாரால, நண்பர்களால, உற்றார் உறவினர்களால, கூட வேலை செய்கிற பிள்ளைகளால, அதிகாரியினால அவர்கள் அப்பா வஞ்சிக்கப்பட்டு இருக்கலாம், அவர்களுக்கு விரோதமான காரியம் செய்யப்பட்டு இருக்கலாம். ஆனாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க பார்த்து கொண்டு இருக்கீங்கப்பா. எங்களுக்காக வழக்காடுகிறவர் நீங்க பார்த்து கொண்டே இருக்கீங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்காக வழக்காடுகிற தேவன் நீரப்பா. அப்பா, கிறிஸ்தவனை ஒருத்தன் தொட்டா கெட்டான் என்று ஒரு பாடலே உண்டு ராஜா. அப்பா, ஆம் ராஜா. இன்றைக்கு அருமையான உங்களுடைய பிள்ளைகள், சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகள், கலங்கி தவித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா? இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிக்க ஆண்டவர் எனக்கு கிரியை செய்ய மாட்டாரா? இந்த மனுஷன் எனக்கு விரோதமாய் செய்கிற இந்த காரியத்திலிருந்து, இந்த பேச்சிலிருந்து, இந்த தண்டனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்க மாட்டாரா என்று சொல்லி அங்கலாய்த்து உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த ஆபேலுக்காக வழக்காடினது போல என் தெய்வமே இன்றைக்கு மனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டு உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு சகோதரருக்காக, சகோதரிக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். அவர்களுக்காக மனம் இறங்கி நீர் வழக்காட வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆபேலுக்கு நீதி செய்தது போல அவர்களுக்கு நீதி செய்வீராக, ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக, இன்றைக்கு ஒரு ரட்சணை நாளை கட்டளையிடுவீராக, இன்றைக்கு ஒரு காரியம்
காரியத்தை செய்வீராக. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரே. ஆவியானவர் எங்கு உண்டாக விடுதலை உண்டு என்று சொன்னீரே. ஒரு மெய்யான விடுதலை தந்து உடைய பிள்ளைகளை மீட்டெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக நன்றி. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அடையாளங்களை ஏராளமாக செய்து சாட்சியாக நிறுத்துவதற்காக ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே நண்பனே, ஜீசஸ். ஆமென். மனம் உடைந்து போகாதே என் பிரியமே. ஆமென். அப்படியே ஒப்பு கொடுத்து பாடுவோம். சோர்ந்து போகாதே என் நண்பனே, ஜீசஸ். ஆமென். மனம் உடைந்து போகாதே என் பிரியமே. ஆமென். கடும் புயல் வாரினும் காற்று வீசினும் நீ Jesus. கலங்காதே மனமே. கடும் புயல் வாரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மனமே. ஆமென். இயேசு உன்னை தேற்றிடுவார். Jesus. Hallelujah. இயேசு உன்னை காத்திடுவார். ஆமென். இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. ஆமென். சப்பா நன்றி அப்பா. இயேசு உன்னை தேற்றிடுவார். இயேசு உன்னை காத்திடுவார். Jesus. இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. ஆமென். நண்பர் உன்னை கைவிட்டாலோ, நம்பினோர் உன்னை தள்ளிவிட்டாலோ, ஆமென். ஹல்லேலூயா. நண்பர் உன்னை கைவிட்டாலோ, Jesus. Praise the Lord. Hallelujah. நம்பினோர் உன்னை தள்ளிவிட்டாலோ, ஆமென். நீ கலங்காதே, ஆமென். திகையாதே, ஸ்தோத்திரம். இயேசு இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. நீ கலங்காதே, திகையாதே, உன் இயேசு இருக்கின்றார். இயேசு Jesus. உன்னை தேற்றிடுவார். இயேசு உன்னை காத்திடுவார். இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. ஆமென். ஆமென். இயேசு உன்னை தேற்றிடுவார். Hallelujah. இயேசு உன்னை காத்திடுவார். Jesus. இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. Jesus. ஆமென். ஆமென் அப்பா. இயேசு உன்னை தேற்றிடுவார். இயேசு Jesus. உன்னை காத்திடுவார். இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. ஆமென் அப்பா. Jesus. இயேசு உன்னை தேற்றிடுவார். Hallelujah. இயேசு உன்னை நன்றி அப்பா. காத்திடுவார். Jesus. இயேசு உன்னை Amen. உயர்த்துவார் நண்பனே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.